அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 28/2/2026 மாசி மாதத்தின் 16ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள். இந்த நாள்ல கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. இன்றைய நாள் திரிபுஷ்கர யோக நாளாகவும் இருக்கு. இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் துன்பங்கள் தீரும், உங்களுக்கு பணம் சேரும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு கரெக்டா இருந்ததுன்னா நல்லது நடக்கும். இப்ப ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த திசை வரும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். எப்படி நம்ம சுக்கிர திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில செல்வாக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதோ, அதை போலவே தினம்தோறுமே பார்த்தீங்கன்னா வானியல் மாற்றங்கள்ல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை பற்றி நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமாக இன்று 6 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. மாலை 6 மணியில இருந்து 6:56க்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் நீங்கள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பசி அப்படிங்கிறது தான் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். தன்னிடம் இல்லை என்பதால் பிறரிடம் கையேந்துகிறார்கள். இருக்கும் நாம் கை கொடுக்க தவறிவிடுகிறோம். நாம் முடிந்தளவு உதவி செய்தால் ஆதரவற்றவர்களின் பசி நிச்சயமாக ஆறும். நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பூஜை அறையில் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இல்லைங்க நான் வெளியில் இருக்கிறேன், நான் வெளியில இருந்தே இந்த பரிகாரத்தை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் முன்னாடி தீப ஒளி இருப்பது போல் நினைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜையில் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே விஷயத்த நினைக்கணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அதை மாதிரி நினைக்காம ஏதாவது ஒரே விஷயத்தை, அதாவது நம்ம சூடசக்கரை நேரத்தில் எப்படி நினைப்போம் அதே போல் ஏதாவது ஒரே விஷயம் அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு பிரபஞ்சத்திடமும் வேண்டிக் கொள்ளுங்கள். என் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இதை வேண்டும் போது நீங்கள் கையில் வைத்துக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய்கள். 6 ஏலக்காய்களை வச்சு வேண்டிட்டு அந்த 6 ஏலக்காய்களை ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிஞ்சு உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பை, என்ன பை யூஸ் பண்ணுறீங்களோ, வெளியில் போகும்போது லேப்டாப் பேக்கோ என்ன பேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து அதை நீங்கள் எடுத்து கொண்டுட்டு வீட்டில் அதை பொடி பண்ணி அந்த பொடியை தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் வெளியே போகும்போது எல்லா நேரத்துலையும் நீங்கள் வெளியில் போகிற நேரமோ அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரமோ அது அந்த பையிலே இருக்கட்டும். இதை நீங்கள் வேண்டுதலை வைக்கும் போது உங்ககிட்ட என்ன கைப்பை இருக்கோ, எதுவுமே இல்லைங்க நான் வீட்டில் வச்சு தாங்க வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை வச்சுக்கோங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து அதை எடுத்து பொடி பண்ணி அந்த பொடியை வீட்டை சுற்றி தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. இந்த நேரம் தான் செய்யணும்னா இல்லை, குறைந்தது 3 இரவுகள் அந்த பொருள் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கணும். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதாவது ஏலக்காய் 3 இரவுகள், இன்றைய இரவு, நாளை இரவு, நாளை மறுநாள் இரவு, 3 இரவுகள் உங்கள் கூட இருந்து அதன் பிறகு அதை நான் சொன்னபடி நீங்கள் பொடி பண்ணி தண்ணீரில் கலந்து தெளிச்சு விடணும். இதனால் பிரபஞ்ச சக்தியின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நீங்கள் நினைக்க மட்டும் தான் செஞ்சீங்க. கையில் ஏலக்காயை வச்சுக்கிட்டு நினைக்க மட்டும் தான் செஞ்சுருக்கீங்க. உங்கள் நினைப்புக்கே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் இந்த சூட்சமத்தை தவறாமல் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தவறாமல் இது உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.